எனக்கு காலையில் திருச்சிலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாரு. சொல்லுங்கள் சார், நான் ஒன்லி சென்னை மட்டும் தான் சார் பண்ணுறேன். இல்லைப்பா நான் வீடியோ பார்த்தேன். என்னோடய டாட்டர் வீட்டில் வந்து ஏசி ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் போய் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஓகே சார் பண்ணித்தரேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு சொல்லிட்டு நானும் லொக்கேஷனை வாங்கிட்டு கிளம்பிட்டேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மாதாவரம் தான். மாதாவரத்துலேருந்து பால் பண்ண பேக் சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு யூனிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பண்ணுறீங்க, வாட்டர் வாஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. ஓகே சார் வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாட்டர் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணிவிட்டு இன்டோர் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காப்பர் டியூப் லைன் எடுத்துகிட்டு வரதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஸ்லாப்பு கிடையாது. ஸ்லாப்பு ஒரு மாடல் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஹோல்ஸை போட்டுட்டு கீழே ஒரு ஹோல்ஸை போட்டிருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்மளும் அந்த காப்பர் டியூப் கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்தது. அதை நான் இன்னர் பெண்டெல்லாம் போட்டு கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஏசி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஏசியுமே ஆன் பண்ணிவிட்டு கஸ்டமரை கூப்பிட்டு காமிச்சேன். ஓகே சார் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேங்க. இந்த மாதிரி சர்வீஸ் வேணால் கீழே நம்ம கால்